நான் இதை சொல்ல வந்த காரணம் அதுதான். இப்போ இப்ராஹிம் ட்ரோரே வந்து அவருடைய பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பல நடவடிக்கைகளை ரெஃபார்ம்ஸை வந்து செய்கிறாரு. அந்த ரெஃபார்ம்ல ஒரு முக்கியமான ரெஃபார்ம் அப்படின்றது அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வளம், கிடைக்கக்கூடிய வளம் அந்த நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தப்படணும் அப்படின்றது தான். அந்த ரெஃபார்ம் என்ன அப்படின்றத இந்த ரெஃபார்ம்லாம் வந்து பின்னாடி பேசுகிறேன். பட் அப்படிப்பட்ட ஒரு ரெஃபார்ம் ஒரு ஸ்ட்ராங்கா அந்த நடவடிக்கையை செஞ்ச உடனேயே, அந்த சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட்ட உடனேயே அமெரிக்க தரப்புல இருந்து அமெரிக்காவுடைய ஒரு கர்னல் நினைக்கிறேன், ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர், அவர் வந்து ஒரு பிளாக், அவர் வந்து இப்ராஹிம் ட்ரோரேக்கு எதிராக பேசின உடனே இப்ராஹிம் ட்ரோரே அதற்கு பதில் சொல்றாரு. அவருடைய அந்த கருத்துக்கு அந்த பதில் சொல்றாரு. சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு மேற்கத்திய நாடு, ஒரு ஆப்பிரிக்கா, ஒரு கருப்பின மக்களினுடைய வளர்ச்சிக்கு தடையாக யாரை வந்து இங்கு முன்னிறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். அமெரிக்காவில் அவருடைய மக்கள் எப்படியாக நடத்தப்படுறாங்கன்றது தெரியலையா அவருக்கு அப்படின்ற மாதிரி அவர் இன்க்ளூசிவா பேசுறாரு. அவர் அமெரிக்கராக அவரை பார்க்கல. அவர் பார்க்கும்போது எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி இந்த விஷயத்த சொல்லும் பொழுது இப்ராஹிம் ட்ரோரேவுடைய அந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணுமே அவர் செய்யலை. இதைத்தான் வந்து ஃபிடல் அவருடைய நாட்டில் கியூபாவில் செய்யணும்னு யோசிச்சாரு, செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாரு. இன்ன வரைக்கும் வந்து அந்த நாடு ஃபிடலுக்கு பிறகும் கூட அந்த பாதையை பின்பற்றுது. அதே போலதான் சோவியத் ரஷ்யாவில் லெனின் எதை யோசிச்சாரோ, எப்படி ஸ்டாலின் அதை கண்டினியூ பண்ணாரோ, அதே போல சைனாவில் எப்படி மாவோ எதை யோசிச்சாரோ, எதை அவர் செய்யணும்னு முயற்சி செஞ்சாரோ அவருடைய காலத்துல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இப்ராஹிம் ட்ரோரேவை பார்க்குறேன்.